பார்த்துடலாம். We'll start with Akshay Kamal and Ramarana. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சுழியம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு இட்லி அரிசிக்கு 1/2 கப் அளவு உளுந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இட்லி மாவு பார்த்துக்கு அதை விட நைஸாகவே இருக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா மாவு ரெடி ஆயிரும். அப்புறம் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்திருக்கணும். இதை கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்து இதையுமே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட துருவின தேங்காய், அப்புறம் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் உருண்டை. இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு உருண்டை எடுத்து நல்லா மாவுக்குள்ளே முக்கி நல்லா எல்லா பக்கமும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி எடுத்து எண்ணெயில் போடணும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சுழியம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.